வீக் லிட்டரலா என்னோட லைஃபே சேஞ்ச் பண்ணிடுச்சு. இன்ஃபேக்ட் நான் சொல்ல போற இந்த விஷயங்களை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம உங்க லைஃபும் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். சீரியஸா ட்ரஸ்ட் மீ கைஸ். நான் என்னைக்குமே ஒரு பொய் கூட சொன்னதில்லை. பட் த திங் ஐ மீன் யூடியூபர் இந்த சேனலை பொறுத்தவரை ஸோ மார்ச் ஏப்ரல் எனக்கு வந்து ஒரு பிரேக்கப். பிகாஸ் அந்த ரிலேஷன்ஷிப்ல நான் ரொம்ப இன்வால்வ் ஆயிருந்தேன். அவங்களும் எவ்வளோ அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருந்தாங்க. பட் எங்க 2 பேருக்கும் பெருசா காம்ப்ளேஸ்மெண்ட் ஆகல. ஸோ நாங்கள் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். நான் என்ன நினைச்சேன்னா இதெல்லாம் எனக்கு ஈஸி, நான் ஈஸியாக என்னால் ரெக்கவர் ஆகிட முடியும்னு நினைச்சேன். பட் அந்த ஒரு விஷயம் என்னோட லைஃப்ல அடுத்த 6 to 8 months பயங்கரமாவே பாதிச்சிச்சு. ப்ராப்பரா கான்டென்ட் போட முடியல, ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ண முடியல, என்னோட பிசிக் என்னால டெவலப் பண்ண முடியல, என் சேனல், என்னோட பிசினஸ், என்னோட growth பத்தி எனக்கு ஃபோக்கஸ்டே இல்லை. திரும்பி வந்து அந்த ஒரு தப்பான ஒரு ஹேபிட்ஸ்குள்ள போறது, இன்ஸ்டன்ட் பிளஷர்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் ஒரு பேட் ஹேபிட்ஸ்குள்ள ரொட்டீனா திரும்பி 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 நான் போய் வந்து ஸ்டக் ஆகிட்டு இருந்தேன், மாட்டிட்டேன். என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னோட பிசினஸ் டவுன் ஆச்சு, என்னோட மைண்ட் செட் டவுன் ஆச்சு, பேட் மென்டல் ஹெல்த்துக்குள்ள போய் நான் மாட்டிக்கிட்டேன். தேவையில்லாத கான்டென்ட்ஸ், தேவையில்லாத விஷயங்கள். எனக்கு மேஸ்குலினிட்டி பத்தி மட்டும் பேச பிடிக்கும். மேஸ்குலினிட்டியில் ரிலேஷன்ஷிப், கம்யூனிகேஷன், மைண்ட் செட், இதெல்லாம் பத்தி தான் பேச பிடிக்கும். அப்படின்னா நான் அதெல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் எனக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்களை வெறும் மணிக்காகவே நான் போய் என்டியூஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். எஸ், ஆல்மோஸ்ட் மணி இம்பார்ட்டன்ட் தான். பட் த திங் ஐ எம் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஒன்லி மணி. ஸோ அதுக்காக டக்குன்னு எனக்கு தேவையே இல்லாத என்னோட ஒரு ப்ளஸ்ஸா நான் பார்க்குற விஷயம் என்னன்னா கோச்சிங். பீப்புளுக்கு கோச் பண்றது, ப்ராப்பரா அவங்களை கைட் பண்றது, அது மூலியமா நிறைய பீப்புள் வந்து லைஃப்ல அவங்க லைஃப் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து இந்த பிடிஎஃப்ஸ் கொடுக்கறது, கோர்சஸ் ப்ரொவைட் பண்றது, தேவையில்லாத எனக்கு செட் ஆகாத ஒரு சில விஷயங்களை நான் போய் இன்வால்வ் ஆயிட்டேன். எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வரும், எதை பத்தியுமே நான் யோசிக்கவே இல்லை ஆக்சுவலி. ஸோ ஒரு 6 to 8 months என் லைஃப்ல ரொம்ப ட்ராஜடியா போயிட்டு. பட் ஆனால் நான் வெளியே காட்டிக்கல. ஓகே ஃபைன், நான் ஜாலியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில நான் வந்து இருந்தேன். So I take a 5 days of gap. So the 5 days of gap என்னை திரும்பி பேக் டு த ட்ராக் கொண்டு வந்துச்சு. நான் போன வருஷத்துல எப்படி லாஸ்ட் 3 months எப்படி ஒரு பவர் பேக்டா என்னோட ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜெர்னியில் நான் வேணும். ஸோ அதே மாதிரி இப்பயுமே நான் திரும்பி பேக் டு த ஃபார்ம் வந்திருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப சம்டைம்ஸ் ஐ ஜஸ்ட் ஹாவ் அ ஃபியர். பட் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுங்கிறத நான் கத்துக்கிட்டேன். எப்படி என் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணும், எப்படி என் மைண்டை நான் வந்து ப்ராப்பரா வச்சுக்கலாம், எப்படி என் பிஸ்னஸ்ல ஃபோக்கஸ் பண்றது, எந்த ஒரு விஷயம் என் லைஃப்ல எனக்கு பெரிய ஆர்ஓஏ கொடுக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணேன். இன்ஃபேக்ட் 1 week ஆஃப் ஃபீல் இல்லை. ஸோ நான் உங்களுக்குமே சொல்லித்தர போறது அந்த ஒரு 5 things தான். நம்பர் 1, ஸ்டாப் யோர் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேர்மை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், டிலேட் கிராட்டிஃபிகேஷன். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது, ஓகே நான் ஒரு வீடியோ பார்க்குறேன், படம் பார்க்குறேன், இல்லை பான் பார்க்குறேன், மாஸ்டர்பேட் பண்ணுறேன், எனக்கு உடனே ஒரு ப்ளஷர் கிடைக்குது அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். டிலே கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது, நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் வந்து ஜிம்குள்ளே ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், நான் ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து பிஸ்னஸ் மூலிமா மணி மேக் பண்ண போகிறேன், இப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம் விஷயங்களை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ இந்த 2ல நம்ம ஏன் அதிகமான ப்ரையாரிட்டி இந்த இன்ஸ்டன்ட் ப்ளஷர்ஸுக்கு கொடுக்குறோம் தெரியுமா? பிகாஸ் லேக் ஆஃப் ரியாலிட்டி அப்படிங்கிறது. நம்ம இன்ஸ்டன்ட் ப்ளஷர்ஸை அதிகமாக எடுத்துக்கும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பெயின் இருக்கும், ஓகேவா? நமக்குள்ள ஒரு எமோஷனல் பெயின் இருக்கும். அந்த எமோஷனல் பெயினை நம்ம இன்டியூஸ் பண்ணும்போது, ஐ மீன் நம்ம அழுகையாவோ இல்லை ஏதோ ஒரு வழியா நம்ம அதை வெளியே போக வைக்கும் போது நம்மளோட மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். பட் ஆனா நம்ம இந்த அழுக மூலியமா இல்லாம, இல்லை எழுத்து மூலியமா, எது மூலியமாவுமே இல்லாம, அதுக்கு அதாவது இப்ப எனக்கு ஒரு பயம் வருது, அந்த பயத்துக்கு ஆல்டர்னேட்டா ஓகே ஃபைன் நான் போயிட்டு ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்றேன்னு சொல்லி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அடிவாகும். நம்மளோட பாடி அந்த எமோஷன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதனாலதான் திரும்பி 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 நீங்க வந்து ஒன்று ஸ்பான் பாக்குறீங்க, இல்லை வந்து மாஸ்டர்பேட் பண்றீங்க, இல்லை வந்து சிகரெட் அடிக்ஷன், இல்லை வந்து குடிக்கு அடிக்ஷனா இருக்கீங்க. எதுக்கு இருந்தாலும் சரி திரும்பி 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 நீங்க போய் ரீலாப்ஸ் ஆகிறதுக்கோ இல்லை பண்றதுக்கு ரீசன் என்னன்னா உங்க பாடி அதை மசில் மெமரியா கன்வெர்ட் பண்ணிருக்கு. இப்போ லெட்ஸே உங்களுக்கு ஒரு பயம் வருதா, ஐயோ பயம் வருது, இப்போ நான் ஓவர் கம் பண்ணுமா, எப்படி, ஐயோ வேண்டாம். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே நம்ம போய் பான் பார்க்கலாம்.
இது எப்படிப்பா உனக்கு தெரியும்னா, நானுமே அந்த விஷயத்த பண்ணியிருக்கேன் என்னோட லைஃப்ல. பயங்கரமா நான் வந்து என்னோட ஒரு இப்போ மார்னிங் நீங்களாம் எந்திரிச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மேபி ஃபோன் பார்ப்பீங்க. நான் மார்னிங் எந்திரிச்சாலே ஐ ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்மோக் அண்ட் ஐ ஜஸ்ட் யூ டு வாட்ச் porn அண்ட் ஐ masturbate. Then I go and have a huge amount of sugar and get a coffee. Then come back to my room and I just smoke. After that, I just go for a jog. Then come to my home. Then do it again and again and again. வீக்கெண்ட்ஸில் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஆல்கஹால், ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். டைம் என்ன ஆச்சு எப்படி போச்சு எனக்கு எதுவுமே தெரியல. ஐ ஜஸ்ட் வேஸ்டட் 2 to 3 years ஆஃப் மை லைஃப் பை டூயிங் திஸ் அமௌண்ட் ஆஃப் ஹேபிட்ஸ். எஸ், நான் சம்டைம்ஸ் நான் ரெகுலேட் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன் நிறையா. சீக்கிரமாகவே நான் வந்து ரெகுலேட் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது உங்களை மாதிரி பீப்புளுக்கு ஒரு லெஸ்ஸனாக அமையும் அப்படிங்கிறத நான் என் லைஃப்ல நினச்சி கூட பார்த்ததில்லை. ரிலேஷன்ஷிப்லையுமே அப்படிதான். நான் ப்ராப்பரான ஒரு டிசிஷன், ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் நான் வந்து போனதே கிடையாது. த திங் என்னை பொறுத்தவரை அந்த தனிமையை எனக்கு வந்து ஓவர் கம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினச்சேனே தவிர ஒரு லாங் டேர்மாக அந்த ரிலேஷன்ஷிப் நிற்குமா, ஒரு லாங் டேர்முக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்மளால சர்வை பண்ண முடியுமா, நம்மளோட வேல்யூஸ்க்கும் நம்மளோட கோர் பிலீஃப்ஸுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகுமா, கொஞ்சம் கூட நான் யோசிச்சதே கிடையாது. எனக்கு இதை தப்ப சொல்றதுக்கு எனக்கு பெரிய ஒரு பயமோ இல்லை தயக்கமோ கிடையவே கிடையாது. பிகாஸ் என்னோட அதான் சொன்னல, இங்கேருந்து ஒரு 5 to 6 months முன்னாடி இந்த எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் அப் பண்ணியிருப்பேன் எல்லாத்தையுமே. நான் இப்படிதான். தென் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல எங்க வீட்டுல வந்து இதெல்லாம் பாக்குறாங்க, ஸோ அதனால இந்த மாதிரி வீடியோஸ் போடாதீங்க, அந்த மாதிரி வீடியோஸ் போடாதீங்க அப்படின்னு. ஐ ஜஸ்ட் லூஸ்ட் மை ரியாலிட்டி, லூஸ்ட் மை ஒரிஜினாலிட்டி, வல்னரபிலிட்டி, ரைட்? அது ஆக்சுவலி அவங்க மேல தப்புன்னு கிடையாது, அது என் மேலதான் தப்பு. பிகாஸ் கேர்ள்ஸ் வில் டெஸ்ட் யூ எவ்ரி டைம், கேர்ள்ஸ் வில் டெஸ்ட் யூ. பட் ஐ கேன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அமௌண்ட் ஆஃப் திங்ஸ். அவங்க என்னதான் சொல்லியிருந்தாலும் இல்ல முடியாது, எனக்கு பிடிச்சதான் நான் பண்ணுவேங்கிற ஒரு மென்டாலிட்டியோட நான் பண்ணிருக்கணும். அந்த இடத்துல நான் லூஸ் பண்ணேன். பட் திரும்பி அதே தப்ப நான் பண்ண வரேன். உங்களுக்குமே நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாப் ஸ்கிரீன் டைம்ஸ், பிகாஸ் அது உங்களை மனிப்புலேட் பண்ணும். ஸ்டாப் சாட்டிங் வித் கேர்ள்ஸ், அது உங்களோட டோபமைனை கம்மி பண்ணும். கேர்ள்ஸ் வேணும்னு நினைக்காதீங்க. இப்போ லெட்ஸ் சே யாரெல்லாம் இப்போ இந்த டைம்ல வந்து கேர்ள்ஸ் ரிலேஷன்ஷிப்ல நீங்க என்டியூர் ஆகணும் அப்படின்னா, திங் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாதுங்க என் லைஃப்ல கேர்ள்ஸ்ட பேசின எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எனக்கு ரிலேஷன்ஷிப்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் இன்டிமசியா இருந்தது இல்லை, ஒரு கிஸ் கூட நான் வந்து வாங்கினது இல்லை. ஸோ யூ கேன் கோ அண்ட் டாக் வித் கேர்ள்ஸ் அண்ட் கெட் அ ரிலேஷன்ஷிப், ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் சம்திங்ஸ் இன் த ரிலேஷன்ஷிப். பட் ஐ ஹேட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் மீ. என்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்கீங்க நீங்க வந்து எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அது எல்லாத்தையுமே தூக்கி போடுறது உங்க லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க லைஃப் உங்களால டேக் கண்ட்ரோல் பேக் எடுத்துக்க முடியும். என்டர்பிரனர்ஸுக்கும் 9 to 5 ஜாப் பண்றவங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம்னா, என்டர்பிரனர்ஸ் செட் த ரூல்ஸ் ஃபார் தெம்செல்ஃப், பட் 9 to 5 ஜாப் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் they won't made a rule for themselves. The other people may set the rules for themselves. So that's why you just stuck in your life. அதனால உங்க லைஃப்ல நீங்க ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டேன், என்னால் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ண ரீசன் என்ன, உங்களுக்கு நீங்க சர்டன் ரூல்ஸ் போட்டுக்கிறதே கிடையாது. அதான் மெயின் விஷயம். நான் ஒன்றும் ஸ்வீட்டான ஒரு பர்சன் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, ஏய் டோன்ட் ரஷ் வித் டோன்ட் ஹார்ட் வித் யுவர் செல்ஃப் காய்ஸ். நோ 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 ஹார்டாலாம் இருக்காத, வேண்டாம், எதுக்கு ஹார்டா இருக்கிற, நீ ஒரு ஆம்பளையே இல்லை அப்படி. ஹார்டாலாம் இருக்காத, நீ ஒரு ஆம்பளே இல்லை, நீ ஒரு பொண்ணு மாதிரி எப்படி ரொம்ப ஸ்வீட்டா உன்னை நீ பாட்டுக்கோ, டேக் கேர் பண்ணிக்கோ, செல்ஃப் கேர் பண்ணு. செல்ஃப் கேர்லாம் இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா அதுக்காக நம்ம கிட்ட நம்ம ஹார்டா நடந்துக்கணும். யூசி பைபிள் எடுத்து படிச்சீங்கன்னா, எவ்ரி மேன் இன் த பைபிள் they just hard with themselves. மோசே வந்து சீனா ஒரு மலையில போயிட்டு நின்று ஓகே, இந்த ஒரு கதை எனக்கே சரியா ஞாபகம் இல்லை, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். ஓகேவா? மோசே வந்து என்ன பண்ணுவாராம், எருசலேம் மக்கள்லாம் கூட்டிட்டு வந்துவார். தென் ஆப்போசிட்ல இன்னொரு கேங்கோட ஒரு சண்டை வரும். இவர் என்ன பண்ணுவாராம், மலையில போயிட்டு நின்று கையை தூக்கி நின்று வேண்டிட்டு இருப்பார். அவர் கை தூக்கி வேண்டும் போதெல்லாம் அவரோட டீம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கும். அவர் கையை கீழே கொண்டு வர ஆப்போசிட் டீம் ஜெயிச்சுட்டே இருக்கும். ஸோ இதை பார்க்குற 2 சீடருங்க, 2 பேர் அவரோட 2 கையும் தூக்கி பிடிச்சிப்பாங்க பக்கத்துல. ஸோ அப்புறம் வேண்ட என்ன ஆகும் அப்படின்னா, அவர் டீம் ஜெயிக்கும். ஸோ இது அந்த காலத்துல இருக்கிற பீப்புள் நிறைய பேர் இதை பண்ணியிருக்காங்க.
ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. முடியலனாலும் அந்த எமோஷன்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காம நான் ஆம்பளடா, முடியலன்னா என்ன, ஒரு முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க மாட்டேன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஆனா நம்மள நிறைய பேர் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு, சோசியல் மீடியா பார்த்துட்டு, அதுல அவங்க சொல்றதெல்லாம் ஹேய் சாஃப்ட் வித் யுவர் செல்ஃப் கைஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து, பிகாஸ் என்கிட்ட ஒரு கிளைண்ட் இருந்தாரு ரீசெண்ட் டைம்ல. நான் ஸ்டேட்டஸ் எல்லாம் பெருசா பார்க்க மாட்டேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது ஹேய் சாஃப்ட் வித் யுவர் செல்ஃப் கைஸ், சாஃப்ட் வித் யுவர் செல்ஃப், டோன்ட் ஹார்ட் வித் யுவர் செல்ஃப், நீங்க உங்ககிட்ட சாஃப்டா இருங்க, நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பண்ணுங்க, அதான் லைஃப் அப்படின்வாரு. எனக்கு பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு. பிகாஸ் இஸ் ஜஸ்ட் அடிக்டட் டு த பான். அவர் அதுல இருந்து வெளியே வரவே இல்லை, இன்னமும் அந்த பான் பார்க்கறது தான் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலி. ஸோ நீங்க இந்த மாதிரி பீப்புளோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேபி இன்னைக்கு அது சுகமா இருக்கலாம். பட் இங்கேருந்து ஒரு 5 years கழிச்சு நிறைய பேர் இன்னைக்கு வந்து ரிலேஷன்ஷிப் பத்தி படிக்கிறது இல்ல, இன்டிமசி பத்தி படிக்கிறது இல்ல, செக்ஸ் பத்தி படிக்கிறது இல்ல. பட் அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இந்த பான் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்க ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கும்னு சொல்லிட்டு. ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பொண்ணை ஓகே பயங்கரமா எல்லா விஷயத்துலயுமே சாட்டிஸ்ஃபைட், ஐ மீன்ஸ் நாட் ஓன்லி இன் செக்ஸ் பட் இன் லவ், இது எல்லாத்துக்குமே தேவை உங்களோட செக்ஷுவல் எனர்ஜி. நான் ஏன் கொஞ்ச நாளைக்கு பொண்ணுங்க கிட்ட பேசாதீங்க, ஏன் இன்ஸ்டன்ட் ப்ளஷர்ஸ் எடுத்துக்காதீங்கிறேன்னா உங்களோட செக்ஷுவல் எனர்ஜி தான் உங்களுக்கு வந்து ஒரு பயத்தை கொடுத்து தென் உங்களோட அந்த ஒரு எமோஷன்ஸை நீங்க அழுகும் போதோ இல்ல எழுதும் போதோ அதுல இருந்து வெளியே வந்து தென் உங்களால நார்மல் ஆக்கணும். நீங்க அதை விட்டுட்டு இல்ல ஐ டோன்ட் பி ஹார்ட் வித் மை செல்ஃப் because I am also a human. Yes, you are also a human, but as a man, you just need to be hard with yourself actually. But most of the people won't listen to me, right? Because they won't read books, they won't have knowledge, they won't have experience, but they have some certain beliefs in themselves. Let's say, okay fine, இதுதான்ப்பா வாழ்க்கை, ஓகே நான் இன்ஸ்டாகிராம்ல இது பாக்குறேன், ஆனா கமெண்ட் பண்ணுவான், சிங்கமா பேசுவான், எல்லாமே பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா தனியா இருக்கும் போது அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான், அவனால தனியா இருக்க முடியாது, அவனால அவனோட தாட்ஸோட உட்கார முடியாது, பயப்படுவான். அதுக்கு பதிலாக ஒண்ணு பான் பாக்குறதோ, சிகரெட் அடிக்கிறதோ, கூலி பாய்க்கிறதோ, இல்ல வந்து வெளியே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட தேவையே இல்லை அவனை அசிங்கப்படுற ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறதோ, இதுதான் ஒரு பொழப்பா வச்சு சுத்திட்டு இருப்பான் முக்கா வச்சுட்டேன். பிகாஸ் நாட் ஹியரிங் மை அட்வைஸ் அப்படிங்கிறது ஒண்ணு. செகண்ட் திங் என்னன்னா ஜஸ்ட் பி சாஃப்ட் வித் யுவர்செல்ஃப் கைஸ் அப்படிங்கிறது. ஓகே ஃபைன். ஸோ practice delayed gratification guys. டிலே கிராட்டிஃபிகேஷனோ அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. லெட்ஸ் சே இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு ஓகேவா, எப்பவுமே அந்த பொண்ணு கிட்ட சேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட ஒரு 3 மாசம் இல்ல ஒரு 1 மாசம் இல்ல ஏன் ஒரு 2 வாரம் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். யூ ஆர் ஸ்டாப்பிங் தட் டிலே கிராட்டிஃபிகேஷன் இன் யுவர் ரிலேஷன்ஷிப். 80-20 ரூல் எடுத்துக்கோங்க. உங்க லைஃப்ல ரிலேஷன்ஷிப் கரியர்னு சொல்லி 7 pillars இருக்குல்ல, ரிலேஷன்ஷிப், பாடி, மைண்ட், சோல், கரியர், மணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 7 pillars இருக்கு. கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா வரும். அந்த 7 pillars-ல 80-20 ரூல்னு பக்கத்துல எழுதிட்டு 20% ஆஃப் த ஒரு சில விஷயத்த நீங்க குவிட் பண்ணீங்கன்னா 80% ஆஃப் த ரிசல்ட்டை கொடுக்குதுன்னா அது என்னன்னு பாருங்க. இப்போ லெட்ஸ் சே என்னை பொறுத்தவரை நான் ஒரு பொண்ணு உட்காந்து சாட் பண்றது எனக்கு ரொம்ப என்னோட செக்ஷுவல் எனர்ஜி சாட் மூலியமா வெளியே போற மாதிரி ஃபீல் ஆகும். இது நம்ம என்னோட ரிலேஷன்ஷிப்ல. என்னோட கரியரை பொறுத்தவரை ஓவரா உட்காந்து கமெண்ட்ஸ் பாக்குறது, லைக்ஸ் பாக்குறதுலாம் வந்து என்னோட எனர்ஜியை ட்ரைன் பண்ணும். ஓகே, தென் என்னோட பாடியை பொறுத்தவரை நான் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணுமே தவிர ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பாடி பில்டிங் டைப் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணக்கூடாது. ஓகே, ஐ மீன் லிஃப்டிங் ஹெவி வெயிட்ஸ் அப்படிங்கிறது சூப்பர், பட் ரொம்ப ஓவரா செட்ஸ் அதிகமா பண்றது, ரொம்ப ஓவர் வேரியேஷன்ஸ் பண்றதுங்கிறது அது எனக்கு செட் ஆகாது. நெக்ஸ்ட் சோல் பொறுத்தவரை என்னன்னா ஐ ஜஸ்ட் நீட் டு ரெடியூஸ் மை ஸ்கிரீன் டைம். ஐம் ஜஸ்ட் ரெடியூசிங் மை ஸ்கிரீன் டைம். இப்போ ஆவரேஜா என்னோட ஆவரேஜ் ஸ்கிரீன் டைமிங் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா மிஞ்சி போனா பர் டேக்கு ஒரு 1 hour தான் இருக்கும். 1 hour தான் மேக்ஸிமம் டைம் இருக்கும் ஆவரேஜா. ஓகே, அதுக்கு மேல இருக்கவே இருக்காது. பிகாஸ் மேபி வீடியோ எடுக்கிறது இது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு பார்த்தா கூட மேபி நான் சோஷியல் மீடியால இருக்கிறது மேபி சோஷியல் மீடியானா ஒரு யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோ பாக்குறேன், ஹம்சா வீடியோ இல்ல வந்து டான்கோ வீடியோ, யாரோ ஒருத்தரோட வீடியோ பாக்குறேன்னா கூட அது மேபி என்டர்டைன்மெண்ட் பாக்குறேன்னா கூட ஒரு 1 hour தான் அதுல இருக்குமே தவிர அதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா இருக்காது. மைண்டை பொறுத்தவரை ஐ ஜஸ்ட் ரெட் புக்ஸ். எனக்கு மைண்ட் புக்ஸ் படிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். மைண்டை பத்தின புக்ஸ் வந்து படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, மேபி ஃபியூச்சர்ல நம்ம மைண்டை பத்தி மட்டுமே நம்ம கவர் பண்ணிட்டு போகலாம், அது எனக்கு தெரியாது. பட் தி திங் ஓகே, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது எல்லாமே கவர் பண்ணிட்டேனா
ஓகே, கரியரை பொறுத்தவரை நான் சொல்லிட்டேன். ஐ மீன் பிசினஸ் பொறுத்தவரை ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் 30 minutes of sessions for 49 rupees for the guys. ஓகே, இந்த மாதிரி ஹெல்ப் வேணுங்கிறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோட பிசினஸை பொறுத்தவரை. ஸோ இந்த மாதிரி 20% ஆஃப் த ஒர்க் என்னோட 80% ஆஃப் ரிசல்ட்டை கொடுக்கறது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ மோர் டு ஹாவ் அ டிலே கிராட்டிஃபிகேஷன்ஸ் இன் யுவர் லைஃப், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் திங் விச் இஸ் அந்த டிலே கிராட்டிஃபிகேஷனுக்கு நீங்க பழகணும்னா பேஷண்டா இருக்க கத்துக்கணும். அப்ப இந்த பேஷண்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க பண்ண போற முதல் விஷயம் அந்த பேஷன்ஸை கொடுக்கறது என்னன்னா மெடிடேஷன் அப்படிங்கிறது. மெடிடேஷன், ஜஸ்ட் கோ வித் மெடிடேஷன் கைஸ். மெடிடேஷன் அப்படிங்கிறது உங்க லைஃப்ல உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். சீரியஸா சொல்றேன், சீரியஸா. நீங்க மென்டலி வீக்கா இருக்கீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். நீங்க வந்து ஃபோக்கஸ்டா இல்லைன்னா ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க ரொம்ப ஆன்சியஸா இருக்கீங்கன்னா அந்த ஆன்சைட்டியை கம்மி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். மைண்ட்ஃபுல் வேணும்னா மைண்ட்ஃபுல்லுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸுக்கு இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறத ஹெல்ப் பண்ணுங்க. லெட்ஸ் சே நான் சூசைட் தாட்ஸுக்கு எனக்கு பயங்கரமான சூசைட் தாட்ஸ் இருக்கு. இது மேபி வருமானு எனக்கு தெரியல, பிகாஸ் அந்த யூடியூப் வந்து இந்த மாதிரியான ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மியூட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இந்த எஸ்ஸுக்கு நான் வந்து அதிகமாக வந்து 3 times I just attempt for that. பட் வாட் ஹெல்ப் மீ குட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது நல்ல ஹேபிட்ஸ், மெடிடேஷன், கிராட்டிடியூட், விஷுவலைசேஷன்ஸ், அஃபர்மேஷன்ஸ், ரீடிங் புக்ஸ், ஒர்க் அவுட்ஸ். சம்டைம்ஸ் நானுமே லேக் ஆகியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஒரு சில சமயத்துல என்னோட ட்ராமாஸ், என்னோட சைல்டுஹுட் வூண்ட்ஸை நான் சரி பண்ணதே கிடையாது, ரைட்? அதை நான் ஒத்துக்கிறேன், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கரெக்ட், எஸ், நான் இதெல்லாம் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் த திங், நான் இப்போ ரீசெண்ட் டைம்ல ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நான் ஃபீல் பண்றேன், எஸ், நான் அதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தனால தான் ஐ ஜஸ்ட் ஹேட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எமோஷனல் பெயின்ஸ் இன் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ரியல் திங் அதான் பிரதர்ஸ். ஸோ டூ மெடிடேஷன் டெய்லி. மெடிடேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் கோ அண்ட் இன்ஸ்டால் த ஆப், மெடிட்டோ ஆப்னு சொல்லிட்டு அதில் போய் டைமர்னு ஒன்று இருக்கும். ஸோ டைமர் கொடுத்தீங்கன்னா 5 minutes ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, 3 minutes ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, 3 minutes 5 minutes ஜஸ்ட் உட்காரதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களோட மூச்சு காத்துல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க, வேற எங்கேயுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை அதையும் மீறி உங்களோட தாட்ஸ் வந்து வெளியே போகுது அப்படின்னா ஜஸ்ட் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் உங்களோட மூச்சு காத்துக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணும். அவ்வளவுதான், அதுதான் மெடிடேஷனே தவிர நீங்க சும்மா உட்காந்துட்டு கண் மூடி உங்களுக்கு பிடிச்சவங்களை பத்தி நீங்க யோசிங்க, உங்களோட கேண்டிலை யோசிங்க, இதை யோசிங்க, அதை யோசிங்க, வா அப்படிங்கிற பேரு மெடிடேஷன் கிடையாது. மேபி அதெல்லாம் அட்வான்ஸ் லெவல்ல இருக்கலாம், பட் என்ன பொறுத்தவரை பிகினர் லெவல் இஸ் ஆல்வேஸ் அ சூப்பர் திங். நீங்க பிகினர் லெவல்ல இருந்துகிட்டே அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டைமிங் இன்க்ரீஸ் பண்ணும்போது யூ வில் கெட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராக்ரஸ் இன் யுவர் லைஃப், ரைட்? பட் த திங், நீங்க அதை ட்ரை பண்ணல அப்படின்னா யூ வில் ஃபேஸ் அ லாட் ஆஃப் கான்சிக்வன்சஸ் இன் யுவர் லைஃப். ஸோ be in a selfish way, focus on yourself 99%. let's say ஒரு பேப்பர் பென் ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஓகே, சம்டைம்ஸ் நான் வந்து இப்படிலாம் ஃபன் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதனால be like this character always. Okay, pain, power, 1 2 3 4 5 6 7 8 9 10. முடிஞ்ச பேப்பர், பென் அண்ட் ஸ்கெட்ச் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் மே யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு மேக்கிங் லைக் திஸ் சார்ட், ரைட்? ஸோ இந்த சார்ட் வந்து உங்களுக்கு தெரியுதா? ஸோ இங்க வந்து பெயின் இருக்கு, பவர் இருக்கு. ஒரு டைம் நீங்க வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு சில ஹாபிட்ஸ் வந்து, இப்போ லெட்ஸே நீங்க பான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, இப்போ ஆனால் பான் பார்க்க போறீங்க அப்படின்னா லெட்ஸே கொஞ்சம் இந்த சார்ட் எடுத்து உங்களுக்கு நீங்க பார்க்குற இடத்துல ஒட்டிட்டு பெயின், ஓகே, இப்போ நான் இதை பண்ணேன்னா இங்க பெயின்ல இருந்து என்னால பவருக்கு மூவ் பண்ண முடியுமா, இல்ல நான் பெயின்லயே மாட்டிப்பேனா? இப்போ லெட்ஸே நான் வந்து ஓவரா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிட்டு ஒரு 2 hours ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கேன், ஓகே ஃபைன். பட் நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணல அப்படின்னா நான் இங்கேருந்து பெயின் என்னால பவரா மாற்ற முடியுமா, இல்ல அதே இடத்துல திரும்பி ஸ்டக் ஆகணும்? இந்த மாதிரி நீங்க எழுதி ஒட்டி வச்சு நீங்க ஒரு விஷயம் நீங்க பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு ரெகனைஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சீரியஸா சொல்றேன், நீங்க அந்த விஷயத்த பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நீங்க அந்த விஷயத்த மேபி குவிட் பண்றது கூட நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பிகாஸ் எஸ்டர்டே ஐ ஜஸ்ட் ஹேட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் urge to talk with my girl actually. ஏன்னா நான் வந்து சொல்லியிருக்கேன், உனக்கு வந்து தெளிவான ஒரு கிளாரிட்டி வேணும், எனக்கு தெளிவான கிளாரிட்டி வேணும். ஸோ வி ஜஸ்ட் நீட் டு ஹாவ் அ 2 weeks ஆஃப் டைம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2 weeks ஆஃப் டைம் வந்து எடுத்துக்கும் போது நம்ம பேச வேண்டாம்,
பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் என்னோட ரிலேஷன்ஷிப்ல. ஸோ நேற்று எனக்கு ஒரு அர்ஜ் இருந்துச்சு. பட் த திங் நான் யோசிச்ச விஷயம் என்னன்னா, ரிலேஷன்ஷிப்ல இப்போ நான் வந்து என்னோட எமோஷன்ஸ்க்கு அர்ஜ் கொடுத்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா நான் மெசேஜ் பண்ணேன் இல்லை நான் வந்து கால் பண்ணேன்னா, ஐ மீன் ஒரு அஃபிஷியலா இப்போ லெட்ஸே ஜிம் லீவ்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அதை சொல்றது ஐ மீன் அந்த மெசேஜை ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ இல்லை காப்பி பண்ணியோ சொல்றது வேற. பட் நான் சும்மா ரேண்டமா பேசணுமேங்கிறதுக்காக பேசுறேன் அப்படின்னா அது என்னோட பெயின்லேருந்து என்ன பவருக்கு மூவ் பண்ணுமா இல்லை நான் பெயின்லேயே வச்சிருக்குமா? இப்போ லட்சம் எனக்கு ஒரு ஏர்ஜ் வருது, நான் வந்து நான் வந்து ஐயோ இன்னைக்கு ஒரு படம் பார்த்தே ஆகணுங்கிற ஒரு ஏர்ஜ் வருது, அது என்ன பவருக்கு மூவ் பண்ணுமா இல்லை வந்து பெயின்லேயே வச்சிருக்குமா? இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது இந்த கேள்விகள் நமக்குள்ள கேட்கணும். ஓகே, நான் எப்பவுமே இந்த கேள்விகளை வந்து ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்ச ஒரு ஆள். பிகாஸ் ஒரு டைம் நம்ம கேள்வி கேட்கும் போது நம்ம புதுசா பார்க்க ஆரம்பிப்போம். ரைட், ஸ்கிரிப்ட் அங்கே வச்சுட்டேன். ஸோ த திங் இதான், ஃபோக்கஸ் ஆன் யோர் செல்ஃப். பிகாஸ் கேர்ள்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நிறைய ஆம்பிஷியஸா இருக்காங்க. சீரியஸா நான் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சல்யூட் வைப்பேன். பிகாஸ் பசங்க தான் ஆக்சுவலி வந்து கோல்ஸ், கரியர், மிஷன், வார்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்பர் ஆஃப் விஷயங்கள்ல முன்னாடி வந்து இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் தே ஆர் ட்ரூலி, எனக்கு ஒரு எக்ஸாம் வருது அதனால மட்டும் பேச மாட்டேன், பிரச்சனையே இல்லை. ஆனா பசங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பானுங்க, ஐயோ இவன் ஏன் பேசல, எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா. ஆனா பசங்க பாத்தீங்க, ஆனா பொண்ணுங்க they are truly so masculine மாறிட்டு இருக்காங்க. பட் ஆனா அது வந்து இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயம் தான். இதை நான் என்னைக்குமே சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். பட் ஒரு ஆம்பிஷியஸா இருக்காங்க, ஓகே ஃபைன், பட் ஐ ஒன்ட் சப்போர்ட், ஐ ஒன்ட் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் லைக்னா எனக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த மாதிரி பொண்ணுங்க பிடிக்காது. பட் பேசலாம், ஓகே ஃபைன், ஃப்ரெண்டா இருக்கலாம்னா ஓகே. ஒரு மேஸ்குலின் எனர்ஜி இருக்கிற ஒரு பொண்ணும் நமக்கு ஒரு மேஸ்குலின் எனர்ஜி இருக்கு அப்படின்னா ஓகே ஃபைன், நம்ம ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸா பழக முடியும். பட் ரிலேஷன்ஷிப்ல சுத்தமா போக முடியாது, அது வந்து செட்டே ஆகாது ஆக்சுவலி, அதான் உண்மை. So be focused on yourself, induce your masculine core energy. உங்களோட masculine core எனர்ஜியை இன்டியூஸ் பண்ணுங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு வாங்க. ரைட், கோல்னு ஓடுங்க, சும்மா ஒண்ணுமே கிடையாது, ஹார்டா இருக்க கத்துக்கங்க. கேம்ஸ், பான், பிளஷர்ஸ், அது எல்லாத்தையும் தூக்கி, எஸ் ஐ நோ எனக்கு உடனே உங்களால விட முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஏன் உங்களால கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் இல்லையா? இந்த வீக் வந்து நீங்க வந்து உங்களோட ஸ்கிரீன் டைம் ஒரு 1 hour அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் 1/2 hour மாத்துங்க. அதுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து 15 minutes மாத்துங்க. டைம் எடுங்க, ப்ராசஸ் பண்ணுங்க. எந்த இந்த பான் அடிக்ஷனுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ அந்த அடிக்ஷன் இருக்காங்கல்ல, அவங்க கேட்கறது எல்லாமே என்னன்னா உடனே அப்படி டிப்பு சொல்லுங்க, டக்குன்னு நம்ம மாறிடணும், டிப்பு சொல்லுங்க, டக்குன்னு அவன் நல்ல ரிலேஷன்ஷிப்ல போயிடணும். அப்படியே நடக்காது. பொறுமை இல்லை, இம்பேஷன்ஸா இருக்கீங்க, பேஷன்ஸே இல்லை அப்படின்னா எப்படி உங்களால உங்களோட லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ண முடியுங்கிறதான் என்னோட பெரிய ஒரு கொஸ்டின். எல்லாத்துலயுமே சீரியஸா சொல்றேன், நீங்க எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்குதோ அதெல்லாம் ஏதாவது ஒரு ட்ராஜடியோட தான் நடக்கும். என் லைஃப்ல அப்படிதான் நடந்திருக்கு முக்காவாசி. எனக்கு எல்லாமே சீக்கிரம் கிடைச்சிச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நான் ஒன்னும் மதிக்காம விட்டுருவேன், இல்லை தூக்கி போட்டுருவேன். ஸோ தட்ஸ் வை ஐ ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த லாங் டேர்ம் திங்ஸ் இன் மை லைஃப். வாட் யூ ஆர் டூயிங் யூர் லைஃப். நான் வந்து நீங்க உடனே ரெடியூஸ் பண்ணுங்க நான் இப்பவுமே சொல்லவே இல்லை, ஏன்னா அது ரொம்ப கஷ்டம், எனக்கு நல்லாவே புரியும். அந்த பெயினை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் த திங் டேக் சம் டைம், வீக்ஸ் கொடுங்க, டைம் கொடுங்க. போனை சம்டைம்ஸ் சுவிச் ஆஃப் பண்ணி போடுங்க, பிளாக் அண்ட் ஒயிட்ல மோட்ல போடுங்க. இன்ஃபேக்ட் என்னோட ஜிம் மேட்டே நான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அட்வைஸ் சொன்னேன், ஆக்சுவலி கிரே ஸ்கேல்ல போடியா அப்படின்னு. கிரே ஸ்கேல்ல போட்டதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து இந்த பான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி கம்மியாயிடுச்சுனாரு. ஆக்சுவலி எனக்கு பார்க்கவே தோணல ப்ரோ அப்படின்னாரு, ஃபோன் யூஸ் பண்ணவே பிடிக்கல எனக்கு அந்த கிரே ஸ்கேல் இருக்கும் போது அப்படின்னாரு. ஸோ இன்டியூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் கைஸ். நம்பர் 5, மேபி இந்த 4 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 5th திங் உங்களுக்கு கிடைக்க போறதுன்னா ஃபைண்ட் யுவர் செல்ஃப். உங்களை பத்தி நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். வாட் வில் பி யோர் தாட் ப்ராசஸ். இப்போ லெட்ஸே ஒரு ரிலேஷன்ஷிப்பே பொறுத்தவரை எனக்கு ஒரு பொண்ணை பார்த்தா எனக்கு அவங்க பப்ளியா இருந்தா பிடிக்கும், எனக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. நான் ஒரு டாக்கட்டிவ் பர்சன் இல்லை, பட் எனக்கு ஒரு பீப்புளோட கம்யூனிகேட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் சோஷியல் எனர்ஜி வந்து பர்சன் டு பர்சன் இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். பட் குரூப் ஆஃப் பீப்புளோட இருந்தா எனக்கு வந்து எனர்ஜி ட்ரைன் ஆகும். எனக்கு வந்து ஆஸ்தட்டிக் பிசிக் மெயின்டைன் பண்ண பிடிக்கும், பட் அட் த சேம் டைம் எனக்கு வெயிட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது என்னோட ஆசை. எனக்கு லாங் வாக்ஸ் போக பிடிக்கும். எனக்கு ஃபெமினா இருக்கிற ஒரு உமனை ரொம்ப பிடிக்கும். எனக்கு மற்றவங்களுக்கு சொல்லித்தர ரொம்ப பிடிக்கும். எனக்கு மேஸ்குலினிட்டி பத்தி படிக்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு கம்யூனிகேஷன், ரிலேஷன்ஷிப், மைண்ட் செட் பத்தி படிக்கலாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நான் ரீசெண்ட் டைம்ல தான் கத்துக்கிட்டேன். பிகாஸ் ஐம் ஜஸ்ட் கிவிங் டைம் டு மை செல்ஃப். நான் நிறைய ஜேர்னல் பண்ணேன், ஒரு 2 hours 3 hours ஜேர்னல் பண்ணிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் வீடியோஸ் எடுக்காம இருந்த அந்த ஒரு 5 days எனக்கு உண்மையாலுமே பயங்கர ஆன்சைட்டியா இருந்துச்சு.
பட் ஆனால் ஐம் பேக் டு த பேங்க் அப்படிங்கிற மாதிரி அந்த எனர்ஜி எல்லாமே திரும்பி ரீகெயின் இருக்குல்ல. சரி, அந்த 5 days கேப் தான் எனக்கு தெரிய வச்சிருக்கு, உன்னால ஒர்க் பண்ணாம இருக்கவே முடியாது. உன்னால ஒரு விஷயம் ஒரு விஷயம் நீ எடுத்துட்டா அது பண்ணாமனால இருக்கவே முடியாதுடா அப்படிங்கிறது. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இல்ல ஆக்சுவலி. ஸோ காய்ஸ், அதனால ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணி யோசிக்கிறதெல்லாம் விட்டுவிட்டு நான் சொன்னேன் இந்த ஒரு 5 things ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் என்னைக்குமே லைஃப்ல சப்ராக்ஷனுக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களே தவிர அடிஷனுக்கு கிடையாது. இப்போ லட்சே நிறைய பேர் வந்து சொல்லலாம், இவர் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல், அவர் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல், அவர் வீடியோ கேம் விளாடுறாரு, ஒரு பான் பார்க்குறாரு, இதுல என்ன இருக்கு? பட் அவங்க மேபி அந்த ஹேபிட்ஸை பண்ணனா அவங்க இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுவாங்க. அதுதான் உண்மை. ஸோ பீப்புள் ஹூ ஹேவ், என்னை பொறுத்தவரை என்னோட தாட் என்ன, பீப்புளுக்கு நிறைய கெப்பாசிட்டி இருக்கு, நிறைய கேப்பபிலிட்டி இருக்கு, பட் அதை அவங்க எண்ட் யூஸ் பண்ணும், ஐ மீன் அதை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இந்த டாபிக் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்குன்னா கீழே ஷெடியூல் லிங்க் இருக்கு, ஷெடியூல் பண்ணிக்கோங்க. 30 minutes ஐ வில் கிவ் யூ அ செஷன் ஃபார் 49 rupees ரைட். ஸோ அந்த 30 minutesல ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ராப்ளம் என்ன ஐடென்டிஃபை பண்ணி தென் அதுக்கான சொல்யூஷன் சொல்லி 30 daysக்கான ஒரு ஃபார்மேட் கொடுத்து இப்படி நான் உங்களை ப்ராப்பராக அந்த 30 minutesல கைட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் 49 rupees ரைட். ஸோ லிங்க் கீழே இருக்குது, ஷெடியூல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷெடியூல் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மீட்டிங்க்கு முன்னாடி ஐ வில் கிவ் யூ த பேமெண்ட் லிங்க். தென் பேமெண்ட் லிங்க்ல நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் வி ஹாவ் அ கால் 30 minutes. தென் ஐ வில் கிவ் யூ தீஸ் solution and the 30 days of progress. Then I will track you to on the time, right? So be strong, stay positive. This is KJ. For more information about masculine related videos, just subscribe my channel.